இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் வழக்கமான பொதுவான மற்றும் சாதாரண கண்ணோட்டங்களில் இருந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். உங்கள் உள் உலகில் ஆழமாகச் செல்வதற்காக நீங்கள் சிந்தனை செயல்பாட்டில் அவர்களை பிரிக்கவில்லை. உங்களுக்கு தெரிந்தவற்றையும் கற்றுக்கொள்வதையும் பெறுவதையும் விட்டுவிடாதவரை. மேலோட்டமான விழிப்புணர்வு போதுமானதாக இருக்காது. நீங்கள் ஒரு சூழ்நிலையை தீர்மானிக்கும்போது அதன் நோக்கத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். உயர்ந்த கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஒரு சூழ்நிலையின் உண்மையை உங்கள் உணர்ச்சி எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? நீங்கள் இணைத்ததை வெளியிடுவது தெளிவுடன் பார்க்க உதவும். உங்கள் மனோபாவம் உங்களை நேர்மறையாக சுயமாக மாற்றுவதற்கு தாமதப்படுத்த வேண்டாம். உண்மையான இயல்புக்கு தர்க்கரீதியான விளக்கம் தேவையில்லை. அது இருக்க வேண்டிய விதத்தில் செயல்படுகிறது. உங்களின் உண்மையான இயல்பை நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? பௌதிக பொருட்களை விட வாழ்வது மேலானது. உங்கள் ஆன்மாவை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதன் உணர்ச்சிகரமான சேதம் குணப்படுத்தப்பட வேண்டும். கர்ம போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு. கடந்த கால வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை உணர்ச்சிகள் முன்னோக்கிச் செல்ல முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆயுளும் குணமடையத் தொடங்குவதற்கு உங்கள் விழிப்புணர்வை பொறுத்தது. உங்கள் உணர்ச்சி தூண்டுதல்களுக்கு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் அவர்களை விட்டு ஓடினால் உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக காயத்தை தாங்கும். நீடித்த காதலுக்கான ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பலனை பெற இந்த அன்பு உங்களுக்குள் தொடங்க வேண்டும். ஆன்மா மட்டத்தில் ஒளியின் விதை உங்கள் ஒளியால் பற்றவைக்க வேண்டும். நீங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கிய நிபந்தனைகளை விடுவிக்க நிபந்தனையற்ற அன்பு உங்களை வீட்டிற்கு வழிகாட்டட்டும். உணர்ச்சி ரீதியாக உங்கள் மதிப்புகள் சமூக நிலை, உறவுமுறை மற்றும் சுய அடையாளம் ஆகியவற்றில் வலியுறுத்தப்படுகின்றன. அவை நிபந்தனை இணைப்புகளாகும், அவை விடுவிக்கப்பட வேண்டிய எல்லைகளாகும். உங்கள் நம்பகத்தன்மை தலையிட இந்த நிபந்தனைகள் தேவையில்லை. தயக்கம் மற்றும் முன்பதிவு இல்லாமல் உங்கள் இருண்ட இடத்தை அடையுங்கள். உங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை இயல்பாக்குவதற்கு நம்பிக்கையை அனுமதிக்காதீர்கள். அவை குணப்படுத்தக்கூடியவை. உங்கள் ஆன்மாவை இலகுவாகவும் சுதந்திரமாகவும் இருக்க உங்கள் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவர அனுமதிக்கவும். உங்கள் எதிர்மறையை வெளியிட உங்கள் ஒளியின் விதையை அங்கீகரிக்கவும். உங்கள் உள்குரல் உங்கள் வழிகாட்டி. நீங்கள் அதை மௌனத்திலும் அமைதியிலும் ஒன்றுமில்லாத நிலையிலும் உரிமை கொண்டாட வேண்டும். வெளிப்பாட்டுடன் இந்த உள்குரலை கெடுக்காதீர்கள். ஆன்மா மொழியான உங்கள் உள்ளுணர்வை தழுவுங்கள். நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தால் நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிகுறிகளை ஏற்படுத்தும் இருண்ட ஆற்றலை ஈர்த்திருக்கலாம். எதிர்மறையை தற்காலிகமாக விடுவிக்க முனிவரை எரிக்கவும். கவர்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் ஒளியை விரிவுபடுத்த உள்வேலை முக்கியமானது. ஆன்மா ஏறுதல் வேலை உங்கள் அன்பின் செயலில் இருந்து இருக்க வேண்டும். இருப்பினும் நீங்கள் அடிக்கடி பின்வருவனவற்றில் ஒன்று அல்லது பலவற்றில் ஈடுபடுகிறீர்கள்: விரக்தி, அவசரம், கவலை, பயம், தீர்ப்பு மற்றும் இரக்கமின்மை. உங்கள் எதிர்மறைகளை நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொரு கர்ம சுழற்சியையும் கடந்து செல்லும்போது உங்கள் தூண்டப்பட்ட உணர்ச்சியை விடுவிக்க சிறிய நடவடிக்கைகளை எடுக்கவும். உங்களுக்கு தெரியாத பகுதியை கண்டறிவது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். எனவே அதிக நன்றியுடன் இருங்கள் மற்றும் நிபந்தனையின்றி உங்களை நேசிக்கவும். உங்கள் எதிர்மறையான பார்வைகளை குணப்படுத்தும் வாய்ப்புகளாக மாற்றவும். இந்த புனித பாதை போராட்டமாக இருக்க வேண்டியதில்லை. பரபரப்பான செயல்முறை மற்றும் உணர்ச்சிபூர்வமான வெளியீடு மூலம் ஆன்மா குணப்படுத்துதல் பற்றிய உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கவும். இறுதியில் ஒளி, நல்லிணக்கம் மற்றும் பேரின்பம் உள்ளன.
நீங்கள் சுறுசுறுப்பாக அல்லது செயலற்றதாக உணர்கிறீர்களா? சில உணர்ச்சி கொந்தளிப்புகள் உங்களைச் சிதறடிக்க இத்தகைய தீவிர ஆற்றலை தூண்டும். இந்த கட்டத்தில், உணர்ச்சிவசப்படாமல் இருப்பது மிகவும் முக்கியம். அமைதியான சூழல், செயலற்ற ஆற்றலை ஊக்குவிக்கும் பயம் மற்றும் சோகம் மற்றும் செயலில் ஆற்றலை ஊக்குவிக்கும் கோபம் போன்ற உங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தலாம். நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்கள் அல்லது கடினமாக முயற்சி செய்கிறீர்கள். உண்மையான வளர்ச்சிக்கு மனம், கடந்த காலம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து உங்கள் யோசனைகள் இல்லாமல் ஆய்வு தேவை. உடனடி தெரிந்துகொள்வது சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவது என்று உங்கள் உள் வழிகாட்டியை நம்புங்கள். மேலும், நீங்கள் அறியாத ஒரு போதை பழக்கமான எதிர்காலத்தை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் சுவாரஸ்யமாக வாழ உங்களை அனுமதிக்கவும். உங்கள் செயல்திறன் அல்லது குறுக்குவழியில் பல்வேறு எதிர்மறை உணர்ச்சிகளை வளர்க்கும். தனிப்பட்ட ஆசை, உயிர் பிழைத்தல், பயம் மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவை நிபந்தனையற்ற அன்பை கைவிட முக்கிய காரணங்கள். அவற்றை தவிர்ப்பதுதான் உளவியல் வளர்ச்சியை பெறுவதற்கும், உங்கள் உள்மதிப்பை வளர்ப்பதற்கும் ஒரே வழி. இது உங்கள் சொந்த உண்மையான வடிவத்தை, அதாவது ஆன்மா ப்ளூபிரிண்ட், ஆழமாக அறிந்துகொள்வதாகும். உங்கள் வெளிப்புற வாழ்க்கையிலிருந்து உங்கள் உள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஆற்றலுடன் செல்ல வேண்டும். உந்துதலாக சுற்றுச்சூழல் தூண்டுதல் இல்லாமல் உங்கள் உயர்ந்த சுயம் வழிகாட்டியாக இருக்கட்டும். எனவே உங்கள் சிறந்த நன்மை இல்லாததை பெறுவதற்காக உங்கள் ஆன்மாவை இனி தியாகம் செய்யாதீர்கள். வாழ்க்கையில் மிகுதியை ஈர்க்க, எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் உங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். விடுவது என்பது சுய விழிப்புணர்வு மற்றும் விருப்பத்தின் மூலம் உள் வெளியீட்டின் ஒரு வடிவம். உணர்ச்சிகளை புறக்கணிக்கவோ, நிராகரிக்கவோ, திசை திருப்பவோ முடியாது. ஒரு நல்ல பின்னூட்டம் ஒரு உணர்ச்சி தூண்டுதலை கொண்டிருப்பது, இன்னும் என்ன உணர்ச்சியை வெளியிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. தீவிர நிலை குறையும் போது, நீங்கள் அந்த உணர்ச்சியை வெளியிடுகிறீர்கள் என்பதற்கான நல்ல அறிகுறியாகும். இறுதியில், வெளியீட்டில் தேர்ச்சி பெற, நீங்கள் இனி உணர்ச்சிவசப்பட மாட்டீர்கள்.